அதாவது மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் போர் மேகம் போர் சூழல் தற்போது இல்லை என்ற அமைதியான ஒரு சூழல் இருப்பது போல் காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நேற்று முதல் மீண்டும் அங்கு போர் சூழல் பதற்றம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்னால் இம்முறை ஈரான் தான், கடந்த முறை இஸ்ரேல் தான் முதல் அடியை வைத்தது, இம்முறை ஈரான் முதல் அடியை வைத்திருக்கிறது. அந்த பிரத்யேக காட்சிகள் ANI ராய்ட்டர்ஸ் நிறுவனம் மூலமாக நமக்கு அந்த ANI ராய்ட்டர்ஸ், அதாவது கேட்டசி என்று சொல்வார்கள், அது போன்று ANI ராய்ட்டர்ஸ்க்கு நாம் கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுத்த காட்சிகளை தான் நாம் தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானுடைய கப்பற்படை தற்போது நவீன போர் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதாவது பொதுவாக அந்த 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 வளைகுடா பகுதியிலே ஓர்முஸ் ஜலசந்தி மற்றும் பெர்ஷியன் வளைகுடா பகுதிகள் ஈரானினுடைய புரட்சிகர ராணுவத்தினர், அதாவது ஈரானியன் ரிபப்ளிக் கார்ட்ஸ் IRG என்று கூறுவார்கள், அந்த புரட்சிகர ராணுவ படையினர் கையில் தான் அந்த கட்டுப்பாடு இருந்து வந்தது இதுவரை. தற்போதைய சூழலிலே அங்கு ஏமன் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியிலே தனது போர் கப்பல்களை வைத்து இந்த போர் பயிற்சியை 2 நாள் தீவிர பயிற்சியை நேற்றும் இன்றும் அந்த போர் பயிற்சியை ஈரான் மேற்கொண்டிருக்கிறது. இந்த போர் பயிற்சியிலே பல ஸ்பெஷல் ஐட்டம்களை வைத்திருப்பதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறது. என்ன ஸ்பெஷல் ஐட்டம் என்றால், இதுவரை பயன்படுத்தப்படாத ஏவுகணைகளான நசீர், கதீர் போன்ற நவீன ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. இவை அனைத்தையும் வைத்து ஒருங்கிணைந்த வகையிலே தாக்குதல் பாணியிலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இந்த போர் பயிற்சியிலே சோதித்து பார்த்திருக்கிறது ஈரான் என்று குறிப்பிடத்தக்கது. அதுவும் இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து நிலத்திலும் அதே போன்று கடலிலும் கப்பல்களை அழிப்பது, கப்பல் உள்ள இலக்குகளை அழிப்பது, நீர்மூழ்கிகளை அழிப்பது என பல்வேறு வகைகளிலே இந்த ட்ரோன்கள் மற்றும் அதே போன்று எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்ற புதிய நவீன கால போர் முறையான மின்னணு பயன்படும் போர் முறை ஆகியவற்றையும் தற்போது இந்த போர் பயிற்சியின் போது சோதித்து பார்த்திருக்கிறது ஈரானுடைய இந்த செய்கை என்பது அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளை தற்போது ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றது கூட கூறலாம். அந்த வகையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த போர் பயிற்சி முடிந்தவுடன், போர் பயிற்சி நடக்கும் போதே அவர்கள் கூறியிருப்பது, இது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும், இந்த போர் பயிற்சி என்பது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் ஜூன் மாத போருக்கு பிறகு தங்களுடைய போர் பலம் வலுவாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் செயலாகத்தான் இந்த போர் பயிற்சியை நாங்கள் உலகிற்கு சொல்கிறோம். இந்த போர் பயிற்சி சொல்லும் செய்தி அதுதான். ஈரான் இன்னும் வலுவாக இருக்கிறது. கடந்த ஜூன் மாத போர் 12 நாள் போர் நடந்தது. அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டு போர் முடிந்து விட்டது. ஆனாலும் எங்கள் மீதும் சில தாக்குதல் நடத்தப்பட்டது. நாங்கள் வலுவிழந்து விடவில்லை. போருக்கு நாங்கள் தற்போது பலமாக வலுவாக இருக்கிறோம் என்பதை உலகிற்கு சொல்லும் விதமாக இந்த போர் பயிற்சி நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று புதிய வகை இந்த ஏவுகணைகள் எல்லாம் தற்போது தயார் நிலையிலே வைத்திருக்கிறோம் என்று ஒரு எச்சரிக்கை செய்தியை உலகிற்கு கொடுத்திருக்கிறார் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அசீஸ் நசீர் ஜாதா. அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய இந்த பேட்டி மேலும் ஒரு பரபரப்பையும் ஒரு விதமான பதற்றத்தையும் அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது கூற வேண்டும். ஆனால் இந்த போர் பயிற்சி தொடர்பாக இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுமே இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த போர் பயிற்சியானது குறிப்பாக இந்த கதர் மிசைல், அந்த கதர் ஏவுகணைகள் என்பது ஸ்டெல்த் ஏவுகணைகள் என்பார்கள். அதாவது மறைந்திருந்து தாக்கக்கூடிய, கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் இது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. எனவே நசீர், கதர் என்ற 3 வகையான ஏவுகணைகளை, இந்த நவீன வகை ஏவுகணைகளை ஈரான் தற்போது இந்த போர் பயிற்சியிலே பயன்படுத்தியிருப்பதால் அந்த பகுதியில் தற்போது போர் மேகம் சூழ்மோ என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது வெறும் போர் பயிற்சி தான் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ போர் பயிற்சியில் அங்கு ஈடுபட்டால் என்ன நடக்கும் அடுத்து என்று பல கண்கள் தற்போது அந்த நகர்வுகளை கண்காணிக்க ஆரம்பித்திருக்கிறேன் என்பதுதான் தற்போதைக்குள்ள நிலைமை. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.